டெக் வியூவர்ஸுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாடல். ஸோ உங்கள்ட்ட காட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்த ஓப்போ F31 Pro. ஸோ ஏன் இதோட ஹைலைட்ஸ் என்ன, இதை ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பராக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு மொபைல். ஸோ நிறைய மொபைல்ஸ் நம்ம அதிகமாக மூவ்மெண்ட் ஆகிறத ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் அதை ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா, மக்கள் நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயம் தெரியாமலே வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை தெரிய வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் இந்த ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ணுறோம். இந்த மொபைல் மேலேயே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குறாங்க. 2 கலர் வேரியண்ட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு, பிளாக் அண்டு ஒயிட்னா மில்க் ஒயிட்டில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது என்ன கலரில் இருக்குது அப்படின்னா, எஸ் மில்க் ஒயிட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொபைல் கையில் பிடிக்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. 6.7 இன்ச் டிஸ்பிளே அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா என்னன்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. இது இந்த OnePlus 13S சீரீஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. மொபைல் ரொம்ப ஸ்லிம்மாகவும் ரொம்ப ஹேண்டியாகவும் ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணக்கூடிய லெவலில் இந்த மொபைல் இருக்குது. அப்புறம் பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க, இவங்க கேபிளும் கொடுத்துருக்காங்க. தென் 80 வாட்ஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் சார்ஜர் ரொம்ப குயிக்காக ஏறக்கூடியது. ஸோ மற்ற ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துருவோம். ஸோ மொபைலை பொறுத்தவரையிலும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பெசல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக கொடுத்துருக்குறாங்க பெசல்ஸு. ஸோ இந்த மொபைல் 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே இருக்குது. 1100 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக 1000 அண்ட் எபோ 800 அண்ட் எபோ அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஏன் 1100லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் தெரியாமல் இப்படி வச்சு பார்க்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே 1000 அண்ட் எபோவில் இருக்கிற மொபைலில் கம்பல்சரி இருக்காது. ரொம்பவே டிஸ்பிளே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சரி, கேமரா பார்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, கேமரா பின்னாடி 4 கொடுத்துருக்குறாங்க. 4 கேமரா கிடையாது, அதில் 1 லைட்டு. ஸோ மீதி 3 கேமரா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெரும்பாலான மொபைலில் இல்லாத ஒரு ஃபியூச்சர். 64 MP கேமரா இருக்குது ஒரு கேமரா. அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைடு கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. சரி, மேக்ரோ விட்டு வச்சாங்களா அப்படின்னா 2 MP மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. 64 அப்படின்னா பெரும்பாலும் 50 தான் எல்லாருமே கொடுத்துட்ருக்குறாங்க. 64 அப்படின்னா இன்னும் டீப்பராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்பவே கேமரா யூஸ் பண்ணி பார்த்ததில் ரொம்பவே எக்ஸாக்டாக பிக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையிலும் ஒரு கேமரா இருக்குது. அதுவும் 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இடத்துலையும் என்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னா, ஃப்ரண்ட்லேயும் 4K இருக்குது, பேக்லேயும் 4K அப் டு 30 FPS எடுக்க முடியும். ஸோ பெரும்பாலான கேமரா இப்போ வர்றதில்ல, ஃப்ரண்ட்லேயும் 4K கொண்டு வராங்க. ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு இவங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப ஆசமாக இருக்குது. இதில் ப்ராசஸர் பொறுத்தவரையிலையும் மீடியாடெக் டைமென்சிட்டி 8200 கொடுத்துருக்குறாங்க. இது கேமிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸாக இருக்குமான்னா சூப்பராக ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நீங்கள் சோசியல் மீடியாஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இதில் அதிகமாக பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா பேட்ரி தாங்க. 7000 mAh பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பேட்ரி 2 நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். ஏன்னா நீங்கள் என்ன கால்ஸ் பேசினாலும் சோசியல் மீடியாஸ் எப்படி யூஸ் பண்ணாலும் 2 நாளைக்கு தாராளமாக உங்களுக்கு பேட்ரி லைஃப் கிடைக்குங்க. அது போக 0லேருந்து 100% சார்ஜ் ஏறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? வெறும் 40 மினிட்ஸ் தாங்க ஆகுது. 40 மினிட்ஸில் ரொம்பவே சூப்பராக ஏறுது. எதனால அப்படின்னா 80 வாட்ஸ் சார்ஜரும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு ஹெட் ஹெவியாக இருக்கும், கம்பல்சரி வேகமாக ஏறிடும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் ரொம்பவே சூப்பராக இந்த மொபைலும் யூஸ் கையில் வச்சுருக்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாஃப்ட்வேரை பொறுத்தவரையிலும் ColorOS 14 ஆன் Android 14 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா UAL ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப லவுடாக இருக்குது. ஒரு பாட்டெல்லாம் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேறு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா இதுலேயும் இருக்கும், இப்படி நம்ம வச்சு கையில் அழுத்துனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்படி கை வச்ச உடனே அன்லாக் ஆகிடுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க, என்ன ஜிபியில் வருது அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ப்ரைஸை பார்த்துருவோம். 12 GB RAM 256 இது ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ரொம்பவே அட்வான்ஸ்டாக தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் ஆன்லைன் ப்ரைஸை பொறுத்த வரலும் 28,000 அப்படிங்கிறது கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ F31 Pro யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னா, யாரெல்லாம் ஹெவி யூஸராக இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் நான் சோசியல் மீடியாவை பயங்கரமாக யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களோ,
இல்லை எனக்கு பேட்ரி ஒரு 2 நாள் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கான மொபைல் தான் F31. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒயிட் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சாமாக இருக்குது. ஸோ அதுவும் மில்கி ஒயிட் கொடுத்துருக்காங்க, பியூர் ஒயிட் கொடுக்காம. அது பார்க்குறக்கே வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாடல் நம்ம கடையில் வாங்கினா என்ன ஆஃபர், நம்ம அடையார் நெட் கேட்ஸ் 23 வருஷமாக ஸ்பெஷலாக வந்து நம்ம ரன் பண்ணிட்டுருக்கோம். யாருனால் ரன் பண்ணிகிட்ருக்கிறோம் அப்படின்னா, வாடிக்கையாளராகிய உங்களால் மட்டும்தான் நாங்கள் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வெற்றியை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். சரி, அந்த வீடியோஸில் நம்ம என்ன ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 1500 ரூபாய்க்கான இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைனில் 28,000 ரூபாய்னா 28,000 ரூபாய்க்கு தான் வாங்குவீங்க. சரி, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 1500 ரூபாய்க்கான கூப்பன் நாங்கள் கொடுக்குறோம். சரி, அந்த கூப்பனை நாங்கள் வேறு ஏதாவது வாங்கிக்க முடியுமோ, ஒரு ஹெட்ஃபோனோ இல்லை வேறு ஏதாவது ஏர்பேட்ஸோ அந்த மாதிரி வாங்கிக்க முடியுமானா தாராளமாக வாங்கிக்க முடியும். அப்போவே நீங்கள் இந்த கூப்பனை ரெடீம் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த வாடிக்கையாளர்களுக்கே திருப்பி தரணும் இந்த அன்பை அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் கூப்பன் இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கூப்பனை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிங்க அப்படின்னாலே கம்பல்சரி உங்களுக்கான என்ன ஆஃபர் இருக்குது, அது போக இஎம்ஐ கொடுக்க முடியுமா, தாராளமாக உங்களுக்கான இஎம்ஐ கொடுத்துடலாம். நீங்கள் அது போக எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஆன்லைனில் இந்த மாடலுக்கு எக்ஸ்சேஞ்ச் இல்லை, நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரி, நேரில் வந்து தான் நாங்கள் வாங்குகிறோம், உங்களுக்கு எங்கே பிரான்ச் இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா, 4 இடத்துல சென்னையில் வச்சுருக்குறோங்க. ஒன்று திருவான்மியூரில் இருக்குது, மேடவாக்கத்தில் இருக்குது, காமராஜபுரத்தில் இருக்குது, அப்புறம் நம்ம அம்பத்தூரில் இருக்குது. நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போனீங்கனாலும் எங்கள் பிரான்ச் இருக்குது. ஸோ உங்களோட ஆதரவு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம், நாங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருந்தாலும் அதை மக்களோட சேர்ந்து தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஆஃபர்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் ஹைலைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ தாராளமாக எங்களை நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நாங்கள் நேரில் உங்களுக்கு சொல்கிறோம். அடுத்த மாடல் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். மிக முக்கியமாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ஆஃபர்ஸாக இருக்கட்டும், ஏன்னா ஆன்லைன்லேயே கிடைக்காத ஆஃபர்ஸை நாங்கள் அடையார் நெட் கேட்ஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணால் தானே தெரிஞ்சுக்க முடியும். தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.